ஊர்ல இல்லாட்டி இந்த கிராமத்துல இல்லாட்டி இந்த பெரிய எம்எல்ஏ இருக்கலாம், ஒருவேளை முதலமைச்சரா இருக்கலாம், ஒருவேளை யாரா இருக்கலாம், ஜியா இருக்கலாம். என்ன ஜி? மோடி ஜியா இருக்கலாம். ஆனா சொன்னா நடக்காது. என கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொன்னால் வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாருன்னா அது நடந்தே தீரும். அல்லேலூயா. சொல்வது நடக்காது. ஆனா என் கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொல்வது நிச்சயமாய் நடந்தே தீரும். ஆமென். அல்லேலூயா. இந்த பூமி எல்லாவற்றும் அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஒரு வார்த்தை தான் சொல்லுற, வார்த்தையினாலே எல்லாம் நடக்கிறது. ஆமென். நம்மளுக்கெல்லாம் எல்லாம் மெட்டீரியல் வேணும். அதெல்லாம் செய்யணும், இதை செய்யணும். என்ன வேணும்? மெட்டீரியல் வேணும். அது கார்பெண்டர் கூடணும். கார்பெண்டர் வேணும் மட்டும் அதுக்கு ஆணி வேணும். ஆணி மட்டும் இல்லை, சுற்றி வேணும். அது எல்லாம் இருந்தா தான் இது செய்ய முடியும். ஆண்டவருக்கு அப்படி எந்த பொருளும் தேவையில்லை. உண்டாக கடவுளே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவராசி உருவாக கடவுளே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜந்துக்களும் பிறப்பிக்க கடவுளே. அல்லேலூயா. அந்த வார்த்தையினாலே இந்த வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினால் அந்த ராஜாதி ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பேரை சொன்னாலே போதுங்க. ஆமென். சகலமும் நடக்கும். ஆமென். இயேசப்பா எனக்கு சுகத்தை கொடு என்று நீங்க ஜெபித்து பாருங்க. நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். ஆமென். தேவனால் எல்லாம் ஆகும். ஒரு வேத வசனத்தை நான் வாசித்து கடவுள் சரியான ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருக்கேன். அப்போஸ்தலர் 17:21. அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போகுகிறதில்லை. அப்பொழுது பவுல் மாஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்துல நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். இங்க பாருங்க, அந்த பட்டணத்துக்கு பவுல் போகிறார் பிரசங்கம் பண்ணும்படியாய். அந்த இருக்கிற ஜனங்களுக்கு என்ன வழக்கம்னா, அவங்களுக்கு என்ன ஒரு பழக்க வழக்கம்னா, உட்காந்து கதை பேசுற வழக்கம். அல்லேலூயா. என்ன பேசுற? கதை பேர் சொல்லுவாங்க. கமாண்ட் வச்சிருக்காங்க அங்க போயிட்டு அப்படின்றாங்க. அது மாதிரி சத்தாவங்களுக்கு வழக்கமா. அது என்ன பொழுதுபோக்கே அதுதானோ, வேற ஒன்றும் பொழுதுபோக்கே கிடையாது. டைம் பாஸ்க்கு என்ன பண்றான், அப்படி போயிட்டு என்ன பண்ணிட்டு வரான், பேசிட்டு வரான், டைம் பாஸ் ஆகல. ஆனா இவங்களுக்கு அது மாதிரி ஒரு பொழுதுபோக்கா இருந்தது. ஆனா இவர் மாஸ் மேடை நடுவே நின்று அத்தனை விஷயத்தில் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளது என்று காண்கிறேன். ஆனா என்ன பக்தி? தேவ பக்தி. அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளது காண்கிறேன். காணப்பட்ட பிறகு என்ன சொல்றாங்க? 23 படிமா. எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. அறியாமல் ஆராதிக்கிற அவரையே. சில பேர் அறியாமல் தொழுது கொண்டிருக்கிறார்கள். எது கடவுள், எது உண்மையான தெய்வம் என்று அறியாமல் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் பார்க்கிறாரு பக்தி உள்ளவர்களான். எப்பேற்பட்டவர்கள்? பக்தி உள்ளவர்கள். சொல்ல போனா நம்மளை காட்டிலும் இந்துஸ்து ரொம்ப பக்தி தெரியுங்களா உங்களுக்கு? இந்து மதத்துல இருக்க ரொம்ப பக்திங்க. நீங்க செருப்பு போட்டே போங்க சர்ச்சுக்கு, அவங்க போட்டு போக சொல்லுங்களா பார்க்கலாம். சத்தியமா போட்டு போக மாட்டாங்க. அவங்க எப்பேற்பட்ட ஜியா இருந்தா கூட எங்க கெட்டு போறாரு. ஆனா அவ்வளவு பக்தி உள்ளவங்க அவங்க. ஆனா அந்த பக்தியை தான் பாக்குறாரு யாரு? அத பார்க்கணும், ஆளை பார்க்க கூடாது. நம்ம எல்லாம் அல்லேலூயா. நம்ம பார்க்கறதெல்லாம் எப்படி? ஆளை தான் பார்ப்போம், ஆளை தான் போக்கஸ் பண்ணுவோம். நம்மளுடைய கண்ணெல்லாம் போக்கஸ் ஆளை எப்படி இருக்கிறாங்க. ஆனா இவர் ஆளை பார்க்கறாரு, அவங்க பக்தியை பார்க்கறாரு. அல்லேலூயா. அவங்க மிகுந்த பக்தி உள்ளவர்களான். ஆனா ஒன்று மட்டும் சேர்ந்துக்கிறாங்க, அறியாமை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த அறியாமை என்பதுதான் பிசாசு கொண்டு வர ஒரு காரியம். தேவனாய் கர்த்தர் அந்த அறியாமை இருக்கிறது தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாய் இந்த அப்போஸ்தலர் அந்த இடத்தில் அனுப்பி இருக்கிறார். நீங்கள் அறியாமை தொழுது கொள்கிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது அவர் சொல்றார், எப்படி நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்தேன். கவனித்து பார்க்கும்போது என்ன எழுதியிருக்கிறது? தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டு நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அறியாமல் ஆராதிக்கிறார்களாம். அல்லேலூயா. அப்படியானால் அறியாமல் ஆராதிக்க கொண்டிருக்கிற ஜனம் இன்றைக்கும் கூட இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் நான் சொன்னேன் முன்னையே. சில ஜனங்கள் தேவன் எது என்று அறியாமல் ஆராதிக் கொண்டு இருக்கிறார்கள். எதற்காக செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கே தெரியாது. முன்னோர்கள் செய்கிறார்கள்,
நாங்களும் செய்யணும். முன்னோர்கள் என்ன வழி கத்து கொடுத்துட்டாங்களோ அதே பரிசுத்தாவை சேர்த்துப்பாங்க. ஆனா அதுக்கு தெரியாதவங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்லணும், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அறியாமல் ஆராதிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது நான் உங்களுக்கு சொல்றேங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அறியாம ஆராதிக்க, நீங்க ஆராதிக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அறியாம ஆராதிக்க கொண்டு இருக்கிறீங்க. எதை அறியல? ஒன்றாகிய மெய்தேவனாகியும் அவர் அறியாம. அல்லேலூயா. 17:3ங்களா? 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை அவர் அறியல. ஆனா என்ன அறிஞ்சிருக்கிறாங்க? ஒரு பலிபட வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அறியாமை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படியானால் அறியாது இருக்கிற பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லும் போது அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய இருதயத்தை கண்களை கத்த திறக்கிறார். அல்லேலூயா. அறியாமல் ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு அறியாமல் எப்படின்னா, சில பேர் இந்த அர்ச்சனை பண்றதுக்கு ஒரு தூக்கத்துக்கு போவாங்க பாத்தீங்களா? கூட கூட அதுல என்னென்ன இருக்குது உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு சிஸ்டம் என்ன இருக்குது? அதுல தேங்காய், பழம், பூவு, அது அர்ச்சனை பண்றது என்ன? அதனுடைய அர்த்தம் அல்லேலூயா. சகோதரிக்கு ஒரு கை தட்டுங்க. தேங்காய் என்பது கடினமான ஒரு இருதயம். அல்லேலூயா. தேங்காய் என்பது கடினமான இருதயம். என் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக உடைக்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக என் இருதயத்தை போய் உடைக்கிறேன். அதில் இருக்கிற நாரெல்லாம் பிக்கப்பட வேண்டும். என் இருதயத்தில் இருக்கிறதான நாறுகள், கடினமான இருதயத்தை கர்த்தர்கிட்ட கொம்பை படைக்கும் போது அது கடினமான இருதயம் இயேசு ஆண்டை கொம்பை உடைக்க வேண்டும். அதனாலதான் அது கொம்பை தேங்காய் கூட எடுத்துட்டு போறாங்க. அது உடைக்கணும். ஒச்ச பிறகு அது என்ன வருதுன்னா தண்ணி வரும். தண்ணீர் எதுக்குன்னா கண்ணீருக்கு. கண்ணீர் நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் கண்ணீர் வெடித்து ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயம் எப்படி ஆகுது? பரிசுத்த வெண்மையாகிறது. அதுக்கு அடையாளம் தான் தேங்காய். ஆனா சிலருக்கு அது தெரிதலே எடுத்து போய் கொடுத்துருவாங்க. ஆனா அதனுடைய அர்த்தங்கள் என்ன? அது மாத்திரம் பூ எதற்கு குறிக்கிறது? நறுமணம். உடைய இருதயம் எப்படி இருக்கணும்? ஷார்ப்பா இருக்கணும். எரிச்சலா இருக்கக்கூடாது. எப்ப பார்த்து எரிபுரின்னு இருக்கக்கூடாது. பூ என்பது மனம் வீசுகிறதா இருக்கணும். நீ இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும்? மனம் வீசுகிறதா இருக்கணும். பழம் எதுக்கு? அநேகருக்கு நீ ஒரு பழமா இருக்கு, கனிகளா இருக்க வேண்டும். அநேகருக்கு நீ எப்படி இருக்க வேண்டும்? கனிகளா இருக்க வேண்டும். இது கற்பூரம் எதற்கு? எரிஞ்சி. அல்லேலூயா. இப்படி ஒரு கான்செப்ட் தான் அதனுடைய காரியம். ஆனால் அது சில பேருக்கு தெரியுதுல, ஏதோ கும்பையை யார் போய் அவங்க எடுத்து போய் என்ன பண்ணணும்? அவங்க கிட்ட கொடுத்து என்னமா சொல்றீங்க? அர்ச்சனை பண்ணுங்களா? ஆனா அதனுடைய அர்த்தங்கள் இவங்களை தான் படைக்கிறாங்க. ஆனா அங்க பூசாரி அர்ச்சனை பண்ணிருப்பாரு. ஆனா அது அவங்களுக்கு இல்லை, இவங்களை படைக்கிறது. அது தேங்காய் என்னுடைய இருதயமாகி கல்லான இருதயம் உடையணும். கடவுளே, என்னுடைய கண்ணீர் வந்து அதனால நான் என்னுடைய இருதயத்தை திறந்து நான் பரிசுத்தமாகணும். கடவுளே, அது மாத்திரம் நான் ஒரு நறுமணம் பூவை போல இருக்கணும். ஷார்ப்பா இருக்கணும். நான் ஒரு எரிச்சலானா இருக்கக்கூடாது. கோபக்காரனா இருக்கக்கூடாது. கோபக்காரியா இருக்கக்கூடாது. அப்படிக்குரிய ஒரு பொருள் அது. அல்லேலூயா. பழம் கனிகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரு? கனிகள். நேரத்தை சொல்றது ஒவ்வொரு ஒரு கனிகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அதனுடைய கான்செப்ட் தான் அதனுடைய காரியங்கள். ஆனா அவருக்கு அது தெரியாம அதுதான் அறியாமை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் அறியாததை நாங்கள் அறிய வைக்கிறோம். அது எல்லாவற்றும் தேவனை குறித்து. ஒன்றாக மெய்தேவனாக உண்மையும் பரமேஸ்வரன். யார் அவரு? இயேசு கிறிஸ்து தான் பரமேஸ்வரன். பரத்தி எல்லாத்தையும் ஆளுகிறவர் சக்கராதிபதி யாரு? பரமேஸ்வரர். அது மாத்திரமல்ல, ஜெகஜோதி யாரு? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு எப்படி வந்தார்? ஒளியாய் வந்தார். அந்த ஒளியில வருகிற ஒவ்வொரு மனுஷனும் இருளில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாக பரிசுத்த ஆவியான ஒளியாய் வந்தார். அல்லேலூயா. இந்த பாவத்தில் அக்கிரமத்தில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஜனங்களை எம்பெருமான் ஜோதியாய் இந்த பூமியில வந்து ஒவ்வொருவருக்கும் ஒளி கொடுக்கும்படியாக வந்தார். அவர்தான் ஜோதி. அல்லேலூயா. எவ்வளவு காரியங்கள் வேதத்தில் காண்பிக்க கொடுக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. எல்லோரும் இந்த நிலைக்காலங்கள் எல்லாம் என்ன பூசுறாங்க? குங்குமம். அது என்ன அர்த்தம் கேட்டா
தெரியாது அவனுக்கு. அதுதான் அறியாமை. அல்லேலூயா. தெரியாம சங்காரத்துவம் உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. சங்காரத்துவம் யார் வீட்டுக்குள்ள வரக்கூடாது? நான் எகிப்துடைய எல்லா தலைச்சன்களையும் நான் அடிக்கும் போது சங்கார தூதன் உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்றால் நீ நிலைக்கால்களிலே உன் ரத்தத்தை தெளிக்கப்பட வேண்டும். ஆமென். இப்படி சத்தியவேதம் எல்லாம் இருக்கிறது. அவங்க அறியாமை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நாமளோ அறிந்து தொழுது கொள்ளலாம். அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லும் போது அவங்களும் அறிந்து கொள்வார்கள். அவர் தேவன் வந்து யாரும் வெறுக்கிறது இல்லைங்க. மனுஷன் நம்ம அதுதான் சொல்லுவேன், நம்மளை போல பார்க்கறது ஆண்டவர். ஆண்டவரோட ஸ்ட்ரைட் பார்வை, நம்ம பார்வைலாம் திருட்டு பார்வை. என்ன பார்வை? நம்மளுடைய பார்வைலாம் திருட்டு. அந்த சகோதரியே ஜெபம் நல்லா தான் பண்றா, ஆனா வீட்டுல போனா அந்த யோசனை தான் நமக்கு. ஆனா தேவன் அப்படி ஸ்ட்ரைட்டா பார்ப்பாரு. இல்லையா? அப்படியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரையும் எந்த மதஸ்தானாயிரு எந்த சாமினா வேண்டிக் கொண்டோ ஆனா ஒன்றாகி மெய் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அறியாமை தொழுது கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அறியாமை தொழுது ஊழியக்காரசோட அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அறியாமை தொழுது கொள்கிறீர்கள். அந்த அறியாது இருக்கிறவங்களுக்கு நான் ஒருவரை அறிவிக்கிறேன். அவர் தான் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஜெபிக்கிற ஜெபத்துல கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு சாமியார் ஒருத்தர் சொன்னாரு, நான் சொல்ல, யார் சொன்னது? சாமியார். சிக்காகோ என்ற மாகாணத்துல ஒரு பெரிய அறிவாளி. அவர் வந்து வியாதிகளுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிப்பவர். அது மாத்திரமல்ல, விஞ்ஞானம் நிறைந்தவர். அப்பேற்பட்ட இந்த கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சவர் அவர் தான். கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சவர் அவர். அதனால சிக்காகோ இருக்கிறதான அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கும்படி அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறதான ஜனாதிபதிகளும் சேர்ந்து இப்பேற்பட்டது இவர் கண்டுபிடித்திருக்கிறாரு, இவருக்கு என்ன கொடுக்க வேணும்? பட்டம் கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லிட்டு, சரி நீங்க எங்க வாங்க, அமெரிக்காவுக்கு வாங்க, உங்களுக்கு பட்ட வழக்கு விழா நடத்தப்படுதுன்னு சொன்னோன்னே அவர் அங்கிருந்து எங்க போறதுக்காக போகிறார்? அமெரிக்காவுக்கு போறதுக்காக பிளைட் பிடிச்சு போகிறாராம். போகணும்னா பாதி வயல மழை, பிளைட்டு ஓட்ட முடியாத அளவுக்கு மழை. வானிலை அறிக்கை சொல்றான், இனி எந்த பிளைட்டும் பறக்க கூடாது, அங்கங்க லேண்ட் பண்ணுறான். லேண்ட் பண்ணோன்னே இவர் எங்க போனோம், அங்கிருந்து போறதுக்கு 6 மணி நேரம் ஆகுமா. ஆனா இங்க சென்ட்ரல் இறங்கிட்டாரு. இறங்கி வேற வழி இல்லை. இறங்கிட்டு உடனே இவர் சொல்றாரு, ஐயோ எனக்கு 6 மணிக்கு வந்து ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்களே, 6 மணிக்கு எனக்கு பட்டவனுக்கு விழா கொடுக்குறாங்களே, நான் என்ன பண்றது? எப்படியாவது இங்க போகணும், இங்கிருந்து போக முடியாதுங்க. காருக்கு கூட்டின்னு போனா கூட உங்களுக்கு 4 மணி நேரம் ஆகும். அப்படி மழை பெஞ்சிருக்கு, நீங்க எப்படி போக? இல்லை, எனக்கு ஏதாச்சும் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு போக போக மழை விட்டப்பாடு இல்லை. போயிட்டு போனாலும் போக நேரம் தான் ஆகிக்கொண்டிருக்காண்டி மழை விட்டப்பாடு இல்லையா. அதுக்கப்புறம் வேற வழி இல்லை, நம்ம போய் பட்டம் வாங்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு, சரி இங்க எங்கன்னா ஒரு பக்கத்துல எங்கன்னா வீடு இருக்கா பாருங்க, அங்க நம்ம கைகள் அப்படி போயிட்டு ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு போனானே. அந்த இடத்துல ஒரு சின்ன குடிசை வீடு போட்டுட்டு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா போனோடனே அம்மா கொஞ்சம் இடம் கொடுக்க போனோடனே சரி அவங்களுக்கு உள்ள வரவேற்றுட்டு அவங்களுக்கு உபச்சரித்துட்டு, சரிங்க காக்கெல்லாம் கொடுத்துட்டு, சரி நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, என்னோட ரூமுக்கு போய் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் அப்படின்னா. ஆனா இவர் வந்து பிரார்த்தனை மேல நம்பிக்கை கிடையாது, இவர் நாஸ்திகரும் கிடையாது, கடவுள் இல்லைன்னு சொல்றவரும் கிடையாது, அது கிறிஸ்துவரும் கிடையாது. ஆனா ஒரு டாக்டர். இப்படி இருக்கும்போது அவர் போனோன்னு பிரார்த்தனை பண்றாங்கன்னா இந்த அம்மா ரூமுக்குள்ள போயிட்டு முட்டி போட்டு முன்னு குடிச்சிடும். என்ன இந்த அம்மா முன்னு பார்த்தா எதுல ஒரு கட்டுல ஒரு பையனை 15 வயசு மதிக்கத்தக்க பையனை போட்டு படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அவர் கேட்டாராம், ஏம்மா என்னம்மா ஆச்சுன்னா, என்னுடைய பையனுக்கு கேன்சர் வியாதி. என்ன வியாதி? கேன்சர் வியாதி. நான் எவ்வளோ டாக்டரை பார்த்து விட்டேன், எவ்வளோ பணத்தை செலவு, இனி என்கிட்ட பணமே இல்லை, இனி என்னால் பண்ண முடியாது. ஆனா சிக்காக்குல ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னு சொன்னாங்க, அவர்கிட்ட போறதுக்கு எனக்கு வசதி கிடையாது, அவ்வளவு பணம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு உடனே இவர் கொஞ்சம் அப்படியே ஆடி அடங்கிட்டாரு. அலேலியா. அம்மா அந்த சிக்காக்கோ டாக்டரே நான் தான். அந்த நோய்க்கு ஸ்பெஷலிஸ்டே நான் தான். உடனே டிக்கெட் அவரை புக் பண்ண சொல்லி அந்த பையனை அந்த அம்மாவை தூக்கிட்டு போய் 3 மாசம் அவங்க ஹாஸ்பிட்டல் வச்சு நல்லா காமிச்சிட்டான். அது சொன்னது யார் தெரியுங்களா? நான் சொன்னேன். பாத்தீங்களா? ஒரு சாமியார் சொன்னார். யாரு? நாமும் ஓட்டுகிறார் பட்டப்பட்டியா. அவர் சாமியார் சொல்றாரு, அவர் போதனை பண்ணுகிறார், ஜனங்கள்லாம் இந்துஸ் ஜனங்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க மத்தியில இதை சொல்லுகிறார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னோட ஒரு இந்து சாமியார் இவரு அவருடைய போதனை தானே போதிக்கணும் அப்படின்னு அவருக்கு என்னோட பேப்பர்ல வந்ததை நான் உங்களுக்கு சொல்றேன்.
நிச்சயமா நடக்கப்பட்ட ஏதோ ஒரு சகோதரிக்கு 5 வருஷமா ஜெபம் பண்ணிக்கிற ஒரு சகோதரிக்கு இந்த டாக்டர் நேர் வழியா கொண்டு போனது யாருங்க? அல்லேலூயா. அந்த டாக்டர் என்னால பார்க்க முடியாதுங்க, அதே டாக்டர் கொண்டு வந்தாருங்க. அல்லேலூயா. அந்த கேன்சர் முழுமா தேவனுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சுகப்படுத்திட்டு அவருக்கு வேண்டிய தேவையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாராம். அது போல நம்முடைய தேவைகள், நம்மளால் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், ஒருவேளை என்னால பார்க்க முடியல, இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட என் தேவனை கத்த யாரையாவது அனுப்புவார். அல்லேலூயா. அந்த காரியம் நிறைவேறும்படியாய் யாரையாவது அனுப்புவார். கர்த்தர் ஒருபோதும் ஒரு மனுஷன் என்ன பண்ண மாட்டாரு? கைவிடவே மாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டார். அதனால கருமையான தேவனுடைய பிள்ளைகளை யார் யார் இயேசுவை நம்பி வருகிறாரோ அவருக்கெல்லாம் கர்த்தர் என்ன கொடுப்பார்? சுகத்தை கொடுப்பார். ஒரு குழந்தைக்கு, ஒரு பையனுக்கு என்னாச்சுன்னா இழுப்பு வியாதி. அவன் ஏசப்பாட்ட கொண்டு வந்து விடுறான். அப்பா எப்ப பார்த்தாலும் இது தண்ணிலையும் தீனு தள்ளிடுது, மரணத்துக்கு ஏதோ இவனை கொண்டு போயிருந்தோடனே ஏசு அந்த பையனை கூப்பிட்டு அவனுக்காக ஜபம் பண்ணினார். அல்லேலூயா. ஜபம் பண்ணோடனே அந்த ஆவி அவனை விட்டு போய்விட்டது. அல்லேலூயா. என் தேவனால் எல்லாம் நடக்குங்க. ரோட்டிலேயே நடக்கும், வீட்டிலேயே நடக்கும், சுடுகாட்டிலேயே நடக்கும். அல்லேலூயா. நாயின் இறைவன் மகங்க ரோட்டுல, பாடியத்தின் ரோட்ல, வீட்டுல 12 வயது சிறுமி செத்து போயிருந்தா. யாவினுடைய மகள் எங்க? அந்தம்மா வீட்டுல, ரோட்டுல, சுடுகாட்டுல, லாசரு சுடுகாட்டுல. கல்லறை எங்க? சுடுகாடு எங்க இருக்கு? வீட்டுல இருக்குது இல்ல. என் தேவனால் எல்லாருக்கும் ஆமென். அல்லேலூயா. நீ வீட்டுல இருந்தாலும் சுடுகாட்டுல இருந்தாலும் கூட என் தேவனை கர்த்தர் ஆமென். அல்லேலூயா. விசுவாசிங்க, நிச்சயமா தேவன் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம்மளை காத்துக் கொள்வார். எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் அப்புறப்படுத்துவார். அதுக்கு முக்கியமான ஒண்ணு என்னன்னா விசுவாசம், நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒண்ணு தான் போதுங்க, வேற ஒண்ணுமே வேணுங்க. உங்க பணத்தை கேட்கல, உங்க நகைய கேட்கல, உங்க ஓட்ட கேட்கல, உங்க உலகத்தை கேட்கல, உங்க மனசை மட்டும் யார்கிட்ட கொடுத்துருங்க போதும். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்ம சுகப்படுத்துவார். அதுக்கு அந்த விசுவாசம் முக்கியமா இருக்கணும். எந்த மனுஷன் தேவனை விசுவாசிக்கிறானோ அவருக்கு தேவனை கர்த்தர் சுகம் கொடுக்க நல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.